ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இன்ஜினியரிங் போயிட்டு இருப்பீங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர் காலேஜஸ் வந்து இப்போ எந்நேரம் ஓப்பன் ஆகிருக்கும். அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி வந்து ஓப்பன்டு. எல்லோரும் வந்து போயிட்டுருப்பீங்க இல்லையா? காலேஜெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேருந்து, காலேஜ் ஃபேக்கல்ட்டிலேருந்து, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு காலேஜ் பிடிச்சிருக்கா என்னங்கிறதெல்லாம் சொல்லுங்கள். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா, இனி சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் இருக்குது, அது ஒரு ஓரமாக கட்டுவோம். இப்போது எதுக்காகன்னா, என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் வந்து ஷேர் பண்ண வந்திருக்கிறேன். இது எதுக்காக அப்படின்னா, வர்ஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் இருக்கவே கூடாதுங்கிறனால தான் என்னை பற்றி நான் சொல்ல வந்திருக்கேன். என்ன சார், உங்களை பற்றியே நீங்களே கேவலமாக பேசுகிறீங்க? கேவலமாக இல்லை, என்னெல்லாம் தவறுகள் ஃபஸ்ட் இயரில் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது எல்லாமே நான் ஃபஸ்ட் இயரில் பண்ணிட்டேன். அது நீங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத இந்த வீடியோவை சொல்ல வந்தேன். ஏன்னா ஃபஸ்ட் இயர் உள்ளே போகிறீங்க, ஓரளவுக்கு நீங்களே வந்து ஒரு க்யூரியாசிட்டியில் இருந்திருப்பீங்க, எப்படா காலேஜ் ஓப்பன் பண்ணுவானே. இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க சில கல்லூரிகள்லாம். மோஸ்ட் ஆஃப் த கல்லூரிகள் அட்டானமஸ் கல்லூரிகள் ஓப்பனு, நான் அட்டானமஸ் கல்லூரிகள் ஓப்பன் ஆக போகுது. ஸோ மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆக போகுது, அவ்வளோதான். ஓப்பன் ஆயிடுச்சுன்னு வைங்க. ஸோ அந்த ஃபஸ்ட் இயரில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல, அது எனக்கு கிடச்ச எக்ஸ்பீரியன்ஸை நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். அப்புறம் நீங்கள் வந்து அப்படியே மேனேஜ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட் இயரில் நீ பண்ணுற தப்பு ஃபைனல் இயர் வரைக்கும் நீ வந்து உனக்கு வந்து உன்னோடைய கரியரில் பாதிக்கப்படுன்னு வச்சுக்கோங்களேன். கரியர்னால் ஃபைனல் இயரில் தானே பிளேஸ்மெண்ட் வருவான், அப்போ அது வரைக்கும் பாதிக்கப்படும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால தான் ஃபஸ்ட் இயர் வந்து ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் குட் இம்ப்ரெஷன் சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். அதில் ஃபஸ்ட் இயர் வந்து ஒரு மாதிரி இருக்கும். உள்ளே போனோடனே நம்ம வந்து ஆட்டம் போடலாம் அப்படின்னு சில பேர் இருப்பாங்க. சில பேர் நல்லா படிச்சுட்டு வரணும்னு இருப்பான். சில பேர் அப்படியே அமைதியாக இருந்துட்டு காரியம் சாதிச்சுட்டு போவான். ஒரு சில பேர் அமைதியாக இருந்து எல்லா வேலையும் பண்ணிட்டு போவான். சில பேர் அமைதியாக நல்லா படிச்சுட்டு போவான். ஸோ ஒருத்தர் ஒரு மாதிரி. நான் சொல்ல வர்றது என்ன மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் இயரில் என்ன சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வரும், என்ன சிலபஸ் படிக்க போகிறீங்க, எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி, இதெல்லாமே நான் சொல்ல போகிறேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் இருக்கும். ஃபஸ்ட் இயரு வர்ஸ்ட்டாக எனக்கு அமைஞ்சது எப்படி அப்படிங்கிறதா சொல்ல போகிறேன் மொத்தத்தில். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்கள். ஏன்னா மீண்டும் 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 இன்ஜினியரிங்கெல்லாம் வீடியோ போடுவேன். ஸோ அதனால் லைக் பண்ணுங்கள். அண்ட் ஸ்கூல் பசங்களுமே இந்த வீடியோ பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள், உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா, சுற்றி உழைக்காமல் சொல்கிறேங்க, காலேஜுக்கு எப்படியோ அட்மிஷன் அப்போல்லாம் 2012 2013 12 பாஸ் அவுட்டு நான். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் அவுட்டு 2008 நம்ம வந்து ஒரு +2 முடித்து 8 வந்து இன்ஜினியரிங் சேர்ந்தாச்சு. அப்போல்லாம் ஆஃப்லைன் கவுன்சிலிங் தான், நேராக போய் கவுன்சிலிங் அட்டன் பண்ணி எல்லாம் வர்றது தான். கஷ்டப்பட்டு கவுன்சிலிங்லாம் வாங்கி ஆர்டர்லாம் வாங்கி என்ன காலேஜு அப்படிங்கிறது CIET, கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 2704 நினைக்கிறேன். கவுன்சிலிங் கூட என்னன்னு தெரியல. ஸோ அந்த அருமையான காலேஜுங்க, நல்ல காலேஜ். நான் காலேஜில் வர்ஸ்ட்டே சொல்ல மாட்டேன். அங்கே போனேன், சூப்பராக இருந்துச்சு. அப்போ அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன் ஆகலை, அப்போ தான் ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ போனேன், எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கும்போது காலேஜ் எனக்கு ஒரு மாதிரி நான் மட்டுமே இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உருவாயிருச்சு அதிகமாக. ஏன்னா நான் மட்டுமே படிக்காத மாதிரியும், ஏன்னா கட் ஆஃப் எனக்கு வந்து 164.75 இருந்தாலும் ஒரு நல்ல கட் ஆஃப் தான். பட் ஆனால் இருந்தாலும் எல்லாருமே என்னை விட படிக்கிறவனா இருக்கானுங்க. ஃபஸ்ட் இயரில் வந்தோடனே அங்கே உள்ளே போனோடனே எல்லாருமே வந்து 180 இருக்காங்க, 170 இருக்காங்க, மேக்ஸில் சென்டம் போட்டவங்க இருக்காங்க. ஸோ அவங்க கூட கம்பேர் பண்ணி பார்த்து எனக்கு என்னடா இப்படி படிக்கிறவங்களாம் இருக்காங்க, நிறையா நம்மளோட நாலேஜபிளாக இருக்காங்க, நம்மளாம் எப்படி இதில் சர்வே பண்ண போகிறோம் அப்படிங்கிறது பயந்துட்டேன். ஸோ அதுதான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறது. ஃபஸ்ட்டு எடுத்து அது பண்ணாதீங்க, யாரை பார்த்து பயப்படாதீங்க, உங்களுடைய பெஸ்ட்டை நீங்கள் கொடுங்க, அதுதான். ஸோ சரி, நான் என்னோடய விஷயத்துக்கு வரேன். என்னாச்சுன்னா அதுக்கப்புறம் அப்படியே வந்து ஒரு கிளாஸாக போகுது. ஃபஸ்ட்டு செமஸ்டரில் கிளாஸ் எடுக்கிறாங்க, மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரின்னு எடுக்கிறாங்க. அதில் எந்த கிளாஸுமே அட்டென்டிவாக இல்லை. அட்டென்டிவாக இருப்பேன், அப்படியே கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி அப்படியே நீங்கள் என்ன பண்ணீங்களோ ஸ்கூலில் அதே தான், அப்படியே கவனிக்கிற மாதிரி கவனித்து நடிச்சுட்டு அப்படி விட்டுருவேன். ஸோ இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, மார்க்கில் கொஞ்சம் குறைவாச்சு. இன்டர்னல் டெஸ்ட்டுன்னு வைப்பாங்க. நமக்கு எப்படி ஸ்கூலில் ஃபஸ்ட் மிட்டம் வைக்கிறாங்க, அந்த மாதிரி இன்டர்னல் டெஸ்ட்டுன்னு வைப்பாங்க. அந்த இன்டர்னல் டெஸ்ட்டை நீ பர்ஃபார்ம் பண்ணலன்னா உன்னை முடிவு பண்ணிடுவாங்க, நீ படிக்கலை, நீ படிக்காதவன் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிடுவாங்க. ஃபஸ்ட்டு இன்டர்னல்லே முடிவு பண்ணிடுவாங்க, 2வது இன்டர்னலில் கரெக்டாக முடிவு பண்ணிடுவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ராக்டிக்கலில் கை வைப்பாங்க. ப்ராக்டிக்கல் ரெக்கார்டில் ஒரு மார்க் போடணும், அதில் கை வைப்பாங்க. நான் எந்த கல்லூரிலையும் எந்த வாத்தியாரையும் குத்தம் சொல்லலை, இதெல்லாம் நடக்கிறது தான். ஏன்னா ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் பெஸ்ட் இம்ப்ரெஷன் ஃபஸ்ட்டு சொன்னல, அதுதான்.
முதல்ல அவனை பார்த்து வச்சுக்கிறாங்க, இவனுக்கு இவ்வளோ தான் போடணும், யாருக்கு ப்ராக்டிக்கலில் சென்டம் போடணும், யாருக்கு 90 போடணும், யாருக்கு 60 போடணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ அது ஆனால் அவுட்புட் ப்ராக்டிக்கலில் நீங்கள் போய் அவுட்புட் வர வைக்கிறதுங்கிறது வேறு. நீங்கள் அவுட்புட் வர வச்சா கூட சென்டமெல்லாம் போட மாட்டாங்க, அது ஒரு பிரச்சனையாக போகும். அது இப்போ தெரியாது, ஃபஸ்ட் இயர் தானே வந்திருக்கீங்க, போக எல்லாம் புரியும் சரியா. அப்புறம் வந்து இன்டர்னலில் கை வைப்பாங்க. அப்புறம் இன்டர்னல் வந்து டோட்டலாக ஒரு 50க்குன்னு சொல்லி ஒரு மார்க் போடுவாங்க. ஏன்னா ப்ராக்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தியரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100 மார்க் எக்ஸாம் எழுதுவீங்க, 50 கன்வெர்ட் பண்ணிவிடுவாங்க. மீதி 50 வந்து இன்டர்னல். அப்படி தான் இருக்கும் ஃபஸ்ட்டெல்லாம், இப்போ எப்படின்னு தெரியல. பட் மோர் ஓவர் அப்படி தான் எல்லாத்துக்குமே இருக்கும், இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னலில் நம்ம பரிச்சை 100 மார்க் எழுதுவோம், அதை கன்வெர்ட் பண்ணிவிடுவாங்க. மீதி இருக்கிறது இன்டர்னல் மார்க். ஸோ இன்டர்னல் மார்க்கில் அவங்க கையில் தான் இருக்குது, அவங்க கை வச்சுருவாங்க. அப்படிங்கிறது எப்படி சொல்லுவாங்கன்னா, அட்டானமஸ் இன்ஸ்டியூஷனில் கன்ஃபார்மாக அவங்க தானே திருத்துறாங்க, அவங்க தான் எல்லாமே பண்ணுறாங்க. அட்டானமஸ் இன்ஸ்டியூஷனில் நீ ஒழுக்கமாக இல்லைன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதுதான் நடக்கும் சரியா. நான் அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன்லையும் விதிவிலக்கெல்லாம் கிடையாது, அங்கேயும் நடக்கும். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷனாக கொடுங்க. அதுக்குன்னு போய் ரொம்ப கையை கட்டியெல்லாம் இருக்க சொல்ல, உங்களுடைய ப்ரெசன்ஸை கொடுங்க. கரெக்டாக காலேஜுக்கு போங்க, 75% அட்டண்டன்ஸ் இருந்தால் போதும்னு சொல்கிறாங்க. அட்லீஸ்ட் ஒரு 80 to 85% வைங்க. ஆகுனா பங்க் பண்ணாதீங்க. நான் எல்லா வேலையும் பண்ணுவேன், ஃபஸ்ட் இயரில் எல்லா வேலையும் பண்ணுவேன். ஃபஸ்ட் இயர்லேயே எல்லாம் பண்ணனால டீச்சர்ஸ்க்கு எல்லாம் பேட் இம்ப்ரெஷன் என் மேலே, இவன் படிக்க மாட்டான், ஒன்றும் மாட்டான். செமஸ்டர் வந்துச்சு, செமஸ்டர் எல்லாத்தையும் பாஸ். ஸோ எல்லாத்துலையும் எப்படியோ நான் வந்து ஒரு 75%, 7.5% CGP எடுக்கிறேன். ஸோ எப்படியோ நான் பாஸ். ஆனால் மேக்ஸ் எக்ஸாம் மட்டும் போகல. ஏன் போகலன்னா ஒன்றுமே படிக்கல, அதனால் ஆப்சென்ட் ஆகிடலான்னு சொல்லி ஆப்சென்ட் ஆகிட்டேன். வீட்டில் ஒரு பொய்யை சொல்லி, உடம்பு சரியில்லைன்னு பொய் சொல்லி ஆப்சென்ட் ஆகிட்டேன். ஸோ திரும்பவும் செகண்ட் செமஸ்டரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது ரீஅப்பரேஞ்ச் பண்ணி எழுதணும், அரியர்னு சொல்லுவாங்க. இதுதான், இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. அரியர் வச்சிங்கனாலே இப்போல்லாம் வேலை கிடைக்கிறதே கஷ்டம், அது கம்பெனி உங்களை கூப்பிட்றதே கஷ்டம். 1008 ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறான், இதில் அரியர் வச்சிங்கன்னா சுத்தம். ஸோ அதனால் அரியரும் வைக்காதீங்க. இதெல்லாம் வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் செமஸ்டர் வந்தாச்சு. அதில் பாருங்கள் 6 நாள் தான் காலேஜ் போனேன். மீதி எல்லா நாளுமே வெளியே ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்ற போய், படத்துக்கு போய், பங்க் பண்ணி, அம்மாக்கிட்ட போய் சொல்லி என்னெல்லாம் பண்ணணுமோ பண்ணக்கூடாதோ அதெல்லாம் பண்ணியாச்சு. வெறும் 6% அட்டனன்ஸ். காலேஜுக்கே போல் அட்டனன்ஸ் அன்யூனிவர்சிட்டி பிரகாரம் அட்டனன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. அது அட்டானமஸ் இன்ஸ்டியூஷனில் பக்காவாக இருப்பாங்க. அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன் என்னடா அன்யூனிவர்சிட்டி கீழே தான் இருக்குது, என்ன தான் அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன் ஏமாற்றிலாம் நினைக்காதீங்க, அவன் பக்காவாக இருப்பாங்க. அதனால் அட்டனன்ஸ் ஸ்கூல் மாதிரி தான் கிட்டத்தட்ட. நீங்கள் நினச்சிருப்பீங்க காலேஜ்னால் வைப்பு பண்ணலாம் நல்லா இருக்கும் அப்படி, ஸ்கூல் மாதிரி தான். 6 சப்ஜெக்ட்டு 3 லேபு. ஸோ கண்டிப்பாக உங்களை பயப்படுத்துறதுக்கு சொல்கிறேன், நீங்கள் ஒரு பொறுப்பாக இருக்கணும் அப்படிங்கிற என்ன மாதிரி இருந்துடாதீங்க. ஸோ செகண்ட் செமஸ்டர்லேயும் போலையா, முடிஞ்சு போச்சு, கரியர் முடிஞ்சு போச்சுடா, பேசாமல் இன்ஜினியரிங் படிக்காமல் ஆர்ட்ஸுக்கு போயிடலாம்டா அப்படின்னு. இந்த மாதிரி பல பேர்த்துக்கு நடக்கும். இது எதுனாலன்னு சொல்லுங்கள், நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லுங்கள். நான் என்ன தப்பு பண்ணேன்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் போய் நல்லா படிக்காது, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கரெக்டாக காலேஜ் போகாது, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நானே தாழ்வு மனப்பான்மை உண்டாக்கி நானே வந்து கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டது. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா என்னால் முடியாதுன்னு நினச்சி நானே உட்காந்துட்டு. இது எதுவுமே பண்ணாதீங்க, ரிலாக்ஸ்டாக இருங்க, உங்களால் முடியும். ஏன்னா நிறைய தமிழ் மீடியம் பசங்களாம் இருப்பாங்க பாவம், அங்கே வந்து திடீர்னு ஒரு இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள்லாம் போராடி வந்தவங்க, ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் போராடி ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சி போராடி நம்ம +2ல் எவ்வளோ மார்க் எடுத்தோம், ஸோ அதே இன்டென்ஸை இதில் கொடுங்க. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், இங்கிலீஷை கற்றுக்குங்க. யூடியூப்லலாம் நிறைய வீடியோஸ் இருக்குது, நிறைய கற்றுக்குங்க. ஸோ அதனால் இங்கிலீஷ் தெரியலன்னு சொல்லிட்டு அதுக்கே நீங்கள் உடஞ்சி போயிடாதீங்க. ஏன்னா அதை வந்து ஒரு பலவீனமாக்கி உங்களை டவுன் ஆக்கிடுவாங்க. இன்றைக்கெல்லாம் ஒரு கல்லூரியில் 1000 பேர் எடுத்துட்டிங்கன்னா அங்கே பிளேஸ்மெண்ட்ஸ்லேயே ப்ளேஸ் ஆகிறவங்க 200 பேர் தான். இதுதான் உண்மையான விஷயம். அதுவும் வந்து நல்ல கல்லூரியில் மட்டும்தான் அந்த 200-250 பேர் எடுக்கிறாங்க. மொக்க கல்லூரியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 50 பேர் ப்ளேஸ் ஆகும். அதுவும் பிபிஓவில் தான் ஒரு 20-30 பேர் ப்ளேஸ் ஆகும். ஐடியில் சொல்லிக்கிற மாதிரி ஒரு 20 பேர் ப்ளேஸ் ஆகும். ஸோ இதுதான் நடக்குது. ஸோ மோரோவர் Tier 1 காலேஜில் நல்ல கல்லூரியில் வேணால் ஒரு 200 பேர் 300 பேர் ப்ளேஸ் ஆகலாம். ஸோ அதனால் நான் பிளேஸ்மெண்ட் இல்லை அப்படின்லாம் குறை சொல்ல வர்றேன். நீ உன்னோட இதில் கரெக்டாக இரு, அவ்வளோதான் நான் சொல்ல வரேன். ஸோ ஃபஸ்ட் இயர் வந்து உனக்கு எப்படி இருக்கும், ஒரு ஸ்கூல் மாதிரி தான் இருக்குமா? ஆமாம், ஸ்கூல் மாதிரி தான் இருக்கும். நீ ஃபார்மல்ஸில் போ, நான் வந்து முடி வெட்ட மாட்டேன், பங்கெல்லாம் விட்டுட்டு போவேன் அப்படிலாம் இருக்காத, நல்லா நீட்டாக போ. ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் பெஸ்ட் இம்ப்ரெஷன். நீ 4 வருஷம் கழிஞ்சு இன்டர்வியூ போகிறப்போ பெப்பர் பேண்டாக போவேன், ஜீன்ஸ் பேண்ட் போட்டு அப்படியே கிழிஞ்ச ஜீன்ஸ் எல்லாம் போட்டு டிஷர்ட் போட்டால் போவோம் இன்டர்வியூக்கு. எப்படி போவோம்? பக்காவான ஃபார்மல்ஸில் மேன்லியாக ஒரு லெதர் ஷூ எல்லாம் போட்டு நல்ல ஒரு ஸ்மார்ட்டான கட்டிங் அடிச்சுட்டு ஷேவிங் எல்லாம் பண்ணிட்டு தானே போவோம். அந்த மாதிரி தான் நீ காலேஜுக்கும் போகணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். சில கல்லூரியில் அலோவ் பண்ணுறாங்க,
கேஷுவல்ஸ் எல்லாம் அலோவ் பண்ணுறாங்க. பட் என்னுடைய வாதம் என்னென்னா, நீ ஃபஸ்ட்லேருந்தே ஃபாலோ பண்ணு. சார் என்ன சார், நாங்களே ஸ்கூல்லேருந்து ஸ்கூல் ட்ரெஸ் போட்டு போதும்னாச்சு, நீங்கள் கலர் ட்ரெஸ் போட்டு ஜாலி பண்ணி கேஷுவல்ஸ் எல்லாம் போட்டு ஜாலியாக இருக்கலாம்னு நினச்சா நீங்கள் என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க? நான் வந்து உங்களுக்கு நல்லதுக்கு தான் சொல்கிறேன் தம்பி. இது வந்து ஏன் ஃபாலோ பண்ண சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஒரு ட்ரெஸ் கோடு கிடச்சிரும், உங்களுக்கு ஒரு ஸ்டைல் வந்துடும். அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஃபைனல் இயரில் அந்த பிளேஸ்மெண்ட்டுக்கும் கரெக்டாக இருக்கும். சார் இல்லை சார், நான் இப்போல்லாம் கேஷுவல்ஸ் போட்டு நான் சுற்றிக்கிறேன், நான் ஃபைனல் இயரில் பிளேஸ்மெண்ட்டுக்கு வேணால் நான் வந்து ஒரு ஃபார்மல்ஸ் போட்டு நான் பக்காவாக இது பண்ணிக்கிறேன், அது உங்கள் இஷ்டம்ப்பா. நான் சொல்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்குது, யோசிச்சு பாருங்கள். அண்ட் ஆல்சோ இன்டர்னல் டெஸ்ட்டெல்லாம் வைப்பாங்க. நீ ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்து பாஸ் பண்ணணும்னு நான் சொல்லலை. கிளாஸை ஒழுக்கமாக கவனிச்சு நான் போகுது ஃபஸ்ட் இயரில். ஃபஸ்ட் இயர்ன்ட்டு இல்லை, நீ எல்லா இயர்லையும் நீ கிளாஸை பங்க் அடிச்சாலே ஒன்றுமே புரியுது. மேக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நடத்தும்போது நீ கவனிக்கணும். நீ வந்து ஸ்கூல் மாதிரி தூங்கிடக்கூடாது. ஏன்னா காலேஜ் முடிச்சுட்டு நமக்கு வந்து சொல்லித்தரதுக்கெல்லாம் ஆள் இருக்காது. இப்போ யூடியூப்லலாம் வீடியோஸ் எல்லாம் கம்மியாக தான் இருக்கும். பட் இப்போ 12த்துக்கெலாம் ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்கும், ஏகப்பட்ட மென்டார் இருப்பாங்க, ஏகப்பட்ட டீச்சர்ஸ் இருப்பாங்க. பட் ஆனால் காலேஜுக்கெலாம் அப்படி கிடையாது. எதுவுமே பண்ண மாட்டேங்க. உங்களுக்கே மைண்ட் செட் என்ன வரும்னா, எவன்டா படிப்பான்னு சொல்லிட்டு விட்டுருவீங்க. கடைசி நேரம் படிப்பீங்க. கடைசி நேரம் படிச்சிங்கன்னா அவ்வளோதான். ஏன்னா எல்லாமே கொஞ்சம் காம்ப்ளிகேட்டான சப்ஜெக்ட்ஸ் தான் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும்னா, கிளாஸை நல்லா கவனிக்கணும், நோட்ஸ் எடுக்கணும். நோட்ஸ் மெயினாக எடுக்கணும். நீங்கள் என்ன தான் டெக்ஸ்ட் புக்கு அந்த புக்கு இந்த புக்குன்னு வாங்கி கொடுத்து படிக்க சொன்னாங்களோ, காலேஜே வாங்கி கொடுத்தாலும் நீங்களே வாங்கி படித்தாலும் நோட்ஸ் முக்கியம். நோட்ஸ் பக்காவாக எடுத்து வச்சுக்கோங்க, சரிங்களா? இதெல்லாம் நோட்ஸ் தான் மெயின். அதுவும் மேக்ஸில் நீங்கள் வந்து அரியர் இல்லாமல் படிக்கணும். மேக்ஸில் ஒரு 90% எடுக்கணும்னா நோட்ஸ் தான். ஸோ எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நோட்ஸ். இந்த ட்ரிபிள்இ, இசிஇ, மெக்கானிக்கல், சிவில் இவங்களுக்கெல்லாம் கால்குலேஷன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். நீங்களாம் நோட்ஸ் பக்காவாக போடலன்னா கஷ்டம்ப்பா. அதே மாதிரி கம்ப்யூட்டர் ஓரியன்டட் கோர்ஸஸ்க்கு ப்ரோக்ராமிங் நிறையா இருக்கும், சால்விங். ஸோ அதெல்லாம் அவங்க வந்து நோட்ஸில் பக்காவாக நீங்கள் பண்ணி வச்சா தான் உங்களுக்கு என்ன அப்புறம் ஃபர்தராக எடுத்து பார்க்கும்போது புரியும். எக்ஸாம் அன்றைக்கும் புரியும். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு லைஃபுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் எதுவுமே பண்ண பக்கத்தில் இருக்கிற அந்த 5-in-1 நோட்டு போடுவான், அந்த ஒரே நோட்டில் எல்லா சப்ஜெக்ட் எழுதுவான். அந்த மாதிரி பண்ணாத. ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு நோட்டு போடு. ஸ்கூல் மாதிரியா சார்? இப்படி தான். நீங்கள் உனக்கு லைஃபுக்கு எவ்வளோ செலவு பண்ணி படிக்க வைக்கிறாங்க, அதையாவது யோசித்து நீ வந்து கரெக்டாக பண்ணிவிடு. அப்புறம் ஹாஸ்டல் பற்றி சொல்லணுன்னா, எனக்கு வந்து ஆனால் ஹாஸ்டல் கிடையாது, டே ஸ்காலரு. எப்படியோ போயிட்டு எப்படியோ வந்துடுவேன், பார்த்துக்கோங்க. ஆனால் எனக்கு வந்து வீடுங்கனால பிரச்சனை கிடையாது. ஹாஸ்டல் ஃபியர் இருக்கும். எப்பட்றா ஹாஸ்டலில் தனியாக இருக்கிறது, துணியை துவைச்சி அதுக்கப்புறம் நம்ம எல்லாமே பார்த்துக்கிட்டு எப்படி தான் நம்ம இருப்போம் அப்படின்லாம் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு வாரம் கஷ்டமாக இருக்கும், அதுக்கப்புறம் ஜாலியாகிடும். நீ வந்து ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட மனசு விட்டு பேசு, உன் ரூம்மேட்லாம் இருப்பாங்க, மனசு விட்டு பேசு. கண்டதையும் பண்ணாத ஹாஸ்டலில். சும்மா போயிட்டு சண்டை போடுறது, எதுலையாவது ஒன்று தேவையில்லாத மாட்டுறது, அடுத்தவனை போய் தொந்தரவு பண்ணுறது, இதெல்லாம் எதுவும் பண்ணாது. உங்கள் வேலையை நீ பாரு. ஏன்னா அங்கேயும் பிளாக் மார்க் உண்டாகும். வார்டன் என்ன பண்ணுவார்னா, ரிப்போர்ட் அங்கே போயிடும் பிரின்சிபலுக்கு. அப்போ என்ன ஆகுனா, உங்களுக்கு வந்து பிளாக் மார்க் ஆயிடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் உங்களை நோட் பண்ணிடுவாங்க. உங்களை நோட் பண்ணிட்டாங்கன்னா 4 வருஷத்துக்கு நீங்கள் அதே தான் சொல்லி கட்டுவாங்க. 4 வருஷத்துக்கு நீங்கள் வந்து நீ வந்து இப்படி பண்ண வந்தானே அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் மெயினாக அட்டானமஸ் இன்ஸ்டியூஷனில் சொல்ல வேண்டாம், அவங்க தான் ஃபுல் கண்ட்ரோல். அதெல்லாம் பக்காவாக இருந்துக்காங்க. அதே மாதிரி லேபுக்கு ரெக்கார்டு முடிக்கிறது, இதெல்லாம் வந்து கரெக்டாக அன்னன்னைக்கு வந்து ப்ராக்டிக்கல் வரும்போது அதுக்கு முன்னாடி எழுதிட்டு வர சொல்லுவாங்க. அதெல்லாம் கரெக்டாக அன்னன்னைக்கு முடிச்சுட்டு போயிருங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, லாஸ்ட்டில் எழுதணும்னு நினைப்பேன். நானும் லாஸ்ட்டில் தான் எழுதுவேன். லாஸ்ட்டில் எழுதினேன்னா என்ன மார்க் வருமோ அந்த மார்க் தான் போடுவோம். 100 மார்க் ப்ராக்டிக்கலுக்கு 100 மார்க். அந்த 3 ப்ராக்டிக்கல் இருக்குன்னா 3 ஃபிசிக்ஸ் ப்ராக்டிக்கல் இருக்குன்னா 100 மார்க். அந்த மாதிரி தான் காலேஜில் 100க்கு உனக்கு 60 மார்க் கூட போட மாட்டாங்க. ஏன்னா நீ தான் ஒழுங்கினமாக இருந்திருப்பியே, நீ தான் போக மாட்டியே, அதனால். ஸோ அதே மாதிரி கரெக்டாக லேபுக்கு அட்டன் பண்ணுங்கள். அதுவும் நான் பண்ண மாட்டேன். ஸோ அதனாலேயே மார்க் கம்மியாயிடும். ஸோ அதனால் லேபை கரெக்டாக அட்டன் பண்ணுங்கள். லேபை கரெக்டாக அட்டன் பண்ணால் தான் அட்டனன்ஸ் பார்ப்பாங்க. ஸோ அந்த அட்டனன்ஸ் எல்லாம் வச்சு தான் மார்க் இருக்குது. இன்டர்னல் மார்க் லேபுக்கும் இருக்குது, புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனால் தயவுசெய்து இந்த விஷயங்கள்லாம் பார்த்துக்கோங்க. அண்டு தியரி சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லக்கூடியது, நீ புரிஞ்சுக்கணும், நீ நடத்துறதை கவனிக்கணும். இல்லைன்னா கஷ்டம். நீ நினைக்கிற மாதிரி இன்ஜினியரிங் வந்து ஈஸியாக தான் கிடையாது, கஷ்டம். எல்லாமே கஷ்டப்பட்டு படித்தா தான் நமக்கு டிகிரி கிடைக்கும், புரிஞ்சுக்கோ. ஸோ அதனால் நான் தமிழில் டிகிரி வேஸ்ட்டான எனக்கு வேஸ்ட்டாக போச்சு. நான் அதில் ஷைன் ஆகலை. ஏன்னா பிளேஸ்மெண்ட்டும் எனக்கு வரலை. உண்மையை சொல்லப்போனால் வரலப்பா. எனக்கு ஒரு 5-6 கம்பெனி 10 கம்பெனி என்னமோ வந்தால் அதில் 5 கம்பெனி தான் நான் அட்டன் பண்ணேன். அதில் 3 பிபிஓ 2 ஐடி. ஐடியில் 2லேயுமே இது ஆப்டிடியூட் டெஸ்ட்லேயே புஷ்ஷு. அதுக்கப்புறம் 3 பிபிஓவில் 1 பிபிஓ செலக்ட் ஆனேன். பட் ஆனால் வந்து எனக்கு அது வந்து ரொம்ப ஒரு இதெல்லாம் கிடையாது, சேலரியெல்லாம் ஹை கிடையாதனால நானே விட்டுட்டேன். ஸோ அதனால் பிளேஸ்மெண்ட்ஸும் அப்போல்லாம் கம்மி. இன்றைக்கெல்லாம் பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் அடிச்சு பிடிச்சி கூட்டிகிட்டு வராங்க, பரவாயில்ல. இப்போ நான் சொன்ன சிஐஇடி காலேஜிலே வந்து பார்த்திங்கன்னா அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன் ஆயிடுச்சு. நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வராங்க. அதுக்குண்டு அது பெய்டு ப்ரொமோஷன் நினச்சிடாதீங்க. சிஐஇடி அப்போல்லாம் கிடையாது.
சிஐடி நான் படித்த காலேஜ்னால சொன்னேன். எல்லா காலேஜ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லாமே அடிச்சு பிடிச்சி பிளேஸ்மெண்ட்ஸ் கொண்டு இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து நல்லாவே கொண்டு வந்துட்டாங்க, அடிச்சு பிடிச்சி கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா பிளேஸ்மெண்ட்ஸ் நல்லா இருந்தால் தானே அடுத்த வருஷம் இருக்க பசங்கள்லாம் வருவாங்க இவங்க போய் சொல்லி. ஸோ அதனால் கண்டிப்பாக இப்போது காம்படிஷனாக எல்லா காலேஜ்லையும் நல்லா தான் பண்ணுறாங்க. ஸோ அதனால் உன் சைடில் நீ என்ன பண்ணணும்னா அரியர் வைக்காத, கெட்ட பேர் எடுத்துடாத, ஃபார்மல்ஸ் போடு, உன்னுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணு, ஹேர் ஸ்டைல் வரைக்கும் கட்டிங்கெல்லாம் நல்லா பண்ணிட்டு போ, ஷேவ் பண்ணிட்டு போ, உனக்கு டிசிப்ளின் ஆயிரு. நான் வந்து ரொம்ப நெருக்கடியாக நான் சொல்லலை, ஓரளவுக்கு நீ வந்து எல்லாத்தோட பார்வையிலையும் நீ வந்து ஒரு நல்லவனாக தெரியும், அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, பட் எல்லாத்தோட பார்வையிலையும் மெயினாக ஃபேக்கல்ட்டியோட பார்வையில் நீ வந்து நல்லவனாக தெரியும். அப்போ தான் உனக்கு ரெக்கார்ட் மார்க்ஸும் அள்ளும், அண்ட் ஆல்சோ இன்டர்னல் மார்க்ஸும் அள்ளும், அண்ட் ஆல்சோ உன்னுடைய சிஜிபிஏ வேறு லெவலில் ஹைப் ஆகும். அண்ட் என்ன தான் வந்து சிஜிபிஏ அதெல்லாம் சொன்னாலும் லாஸ்ட்டில் வர பிளேஸ்மெண்ட்ஸும் வந்து அதை தான் கேட்குறாங்க. சிஜிபிஏ எவ்வளோ, 12th எவ்வளோ, இதில் 10th எவ்வளோ, அதை கேட்டால் ஷார்ட் லிஸ்ட்டே பண்ணுறான். ஸோ அதனால் அரியர் மட்டும் வைக்காதீங்க, கரெக்டாக காலேஜ் போங்க, பங்க் அடிக்காதீங்க. ஸோ என்னடா இவர் நல்லா அட்வைஸ் பண்ணுறாரு அப்படிலாம் நினைக்காதீங்க. என்னுடைய வர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு நடக்கக்கூடாது, சரிங்களா? கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா லைஃப்பில் நல்லா இருங்க, நல்லபடியாக ஃபஸ்ட் இயர் ஆரம்பிங்க. நான் அட்டானமஸ் இன்ஸ்டியூஷனும் சரி, அட்டானமஸ் இன்ஸ்டியூஷனும் சரி, எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். என்ன அட்டானமஸ்னால் கொஞ்சம் அவங்க கண்ட்ரோலில் எல்லாம் வச்சுக்கிருப்பாங்க, அங்கே ரொம்பவே நீங்கள் கவனமாக இருக்கணும். ஏன்னா ரொம்பவே அவங்க இன்டர்னலில் போட்டு ஆட்டுவாங்க. நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஏதாவது ஒரு சின்ன ஒரு இது கிடச்சதுனாலே அவ்வளோதான், அதை வச்சு சொல்லி காட்டிகிட்டே இருப்பாங்க. ஸோ எனிவே இந்த வீடியோ உங்களுக்காக நான் போட்டது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நான் அட்வைஸ் பண்ணணுங்கிற மோட்டிவில் சொல்லலை, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை நான் வந்து சொல்லி உங்களுக்கு நான் வந்து மாற்றி திருத்தி நீங்கள் நான் பட்ட கஷ்டமெல்லாம் நீங்கள் பற்றக்கூடாது, நீங்கள் லைஃப்பில் நல்லா வரணும்னு சொல்லி தான் இந்த வீடியோ போட்டேன். ஸோ ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 3 ரவுண்டு கவுன்சிலிங்கும் என்னை பார்த்துருப்பீங்க. அண்ட் ஆல்சோ இப்போன்ட்டு இல்லை, நீ அடுத்த வர வீடியோஸ் வரும், உங்களுக்கு இன்ஜினியரிங் வீடியோஸ் என் சைட்லேருந்து வரும், சரிங்களா? அதனால் அன்சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கேன். லைக் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் ஹாஸ்டல் போகிறாங்களோ அவங்களுக்கு, அண்ட் ஆல்சோ யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டே ஸ்காலர் அவங்களுக்கு இந்த மோட்டிவேஷன் வேணுமோ அவங்களுக்கு, அண்ட் ஃபஸ்ட் இயரை பற்றி எனக்கு தெரியல ஃபியராக இருக்குது அது அவங்களுக்கு, அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ரொம்ப அந்த தாழ்வு மனப்பானமே இருப்பான் பாருங்கள், மோஸ்ட்லி நிறைய பேர் அப்படி இருப்பான். ஏன்னா இந்த கம்மி கட் ஆஃப் வேரியேஷன்ஸில் இருக்கும். கம்மி கட் ஆஃப் இருப்பான், ஹை கட் ஆஃப் இருப்பான், மீடியம் கட் ஆஃப் இருப்பான். கட் ஆஃபில் நம்ம லோ, அதனால் நமக்கெல்லாம் இந்த மேக்ஸ் எல்லாம் வராது, ஃபிசிக்ஸ் எல்லாம் வராதுன்னு சொல்லி ஒரு ஓரமாக உட்காந்துருப்பான். அதுதான் தவறான விஷயம். நீ வந்து அங்கே போய் போராடி ஜெய், நீ போல்டாரு, எல்லாத்துக்கிட்டையும் பிரிஸ்காக பேசு, பாடி லாங்குவேஜே வந்து பார்த்திங்கன்னா சும்மா இப்படி ஓஞ்சு போன மாதிரிலாம் நிற்காத, நல்ல கெத்தாக இரு, சரியா? அதனால் உன்னுடைய பாசிட்டிவிட்டி மைண்டில் இரு, நீ வந்து நெகட்டிவிட்டி நோக்கி போகாத, அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். தைரியமாக இரு. ஓகே, எதாவது பிரச்சனைனா நம்ம வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அண்டு உங்களுடைய கமெண்ட் பாக்ஸ் கமெண்டில் தெரிவிங்க, நீங்கள் எப்படி க்யூரியாசிட்டியாக இருக்கீங்க, நீங்கள் பயமாக இருக்கீங்களா என்னங்கிறதெல்லாம் தெரிவிங்க. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். கண்டிப்பாக நல்லா படிங்க, டிகிரியை நல்லா முடித்து நல்லா வாங்கிட்டு நல்லா வேலை வாய்ப்போடு வெளியே வாங்க. தேங்க்யூ.